எலிசா எலிசா மீட்டிங் முடிஞ்சிருச்சா? நோலா, இன்னும் முடியலையா? எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்காரு? This is all because of you, Mr. Santosh. I am very proud of you. 6 மணிக்குள்ள நான் வீட்டுல இருந்தாகணுமா? ஐயோ, என் நிலைமை என்னன்னு உனக்கு புரியுதுல்ல? எலி எலி சார்ட்ட சொல்லிடு நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு. நோலா, என்னால பதில் சொல்ல முடியாது. யூ டெல்லா. நீ பாட்டுக்கு லாலான்ற, இங்க நான் லோலோன்னு அலையிறேன். No, 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 no. இது உங்களுடைய பங்க்சுவாலிட்டி, வேலையில் இருக்கிறது சின்சியரிட்டி, டெடிகேஷன், இந்த மாதிரி உங்களை பற்றி நிறைய சொல்லலாம். நான் வேலை பார்க்கறதுக்கு மாசம் மாசம் சம்பளம் தரீங்க, தங்குறதுக்கு வசதியான ஃபிளாட் தந்திருக்கீங்க, ஃபோன் செலவிலிருந்து வந்து போகிற செலவு வரைக்கும் எல்லா செலவும் தரீங்க. நான் என் டியூட்டி தான் சார் செஞ்சேன். குட் மிஸ்டர் சந்தோஷ், கீப் இட் அப். தேங்க்யூ சார். சார் 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 Bye. சார் பாய். சார் ஏன் இங்கே நின்றுருங்க? உங்களுக்காக தான் சார். நீங்க என்னன்னா ஆபீஸ் மீட்டிங்கா பப்ளிக் மீட்டிங்கான்னு புரியாத அளவுக்கு பேசுறீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களே. எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? ஓ, எப்பவோ முடிச்சிட்டேனே சார். எதை செஞ்சாலும் ஒரு ஒழுங்கு இருக்கணும். இப்படியா ஃபைல் எடுத்து வைக்கிறது? இது ஃபைலு, இது நோட்டு. நான் 6 மணிக்குள்ள வீட்டுல இருந்தாகணும் சார். 6 மணிக்குள்ள போகணும் தெரியும்ல சார். அப்ப 5:30 மணிக்கே வேலை எல்லாம் முடிச்சிருக்கோம்ல சார். வெட்டி கதை பேசிட்டு தான் இப்படி தான் இருக்கும். ஒழுங்கா முடிச்சிட்டு போ. சார் சரி சார். என் பேகுங்க அங்க இருக்கு. சொன்னதை செய், பேசாத. சரி சார். சார் சார், இதெல்லாம் அடுக்கி வச்சா நாளைக்கு வந்து மறுபடியும் பிரிச்சு தான் போட போறார். வாட்ச்மேன், துலோங் சுசுங்கான் பராங். டாக்டர் டாக்டர், சரியா சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா எனக்கு எல்லாமே மறந்துடுது டாக்டர். நான் யாரு, எங்க இருக்கேன், என் பேர் என்ன, என் வீடு எங்க இருக்கு, எதுவுமே ஞாபகத்துல வர மாட்டேங்குது டாக்டர். இதுதான் உங்க பிரச்சனையா? இன்னும் இருக்கு டாக்டர். மறுநாள் காலையில கொஞ்சம் கொஞ்சமா சன் ரைஸ் ஆகுறப்போ காஃபி குடிப்பீங்களா? இல்ல டாக்டர், கொஞ்சம் கொஞ்சமா ஞாபக சக்தி திரும்பி வருது. வெரி இன்ட்ரெஸ்டிங். எது நான் இங்கிலீஷ் பட கதை சொல்றேன்னு நினைச்சீங்களா? உண்மை டாக்டர். சாயங்காலம் 6 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் ஒரு மெமரி, காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இன்னொரு மெமரி. இந்த மெமரி அந்த மெமரிக்கு தெரியறது இல்ல, அந்த மெமரி இந்த மெமரிக்கு தெரியறது இல்ல. 2 ஞாபக சக்திகளுக்கு இடையில நான் நசுங்கிக்கிட்டு இருக்கேன் டாக்டர். இது ஒரு புது வியாதியா இருக்கே. பேர் வச்சு கொண்டாடிடுவோங்கிறீங்களா? டோன்ட் வரி, நிறைய டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. எடுத்துருங்க டாக்டர், எடுத்துருங்க. ஐயோ, மணி 6 உங்க பேர் என்ன? என் பே. உங்க பேர் என்ன சொல்லுங்க. என் பேரா? பின்ன ஏன் பேரையா கேட்டேன்? உன் பேர் எனக்கு எதுக்கு தம்பி? கம்பவுண்டர். ஓஹோ, இப்படி திருட்டுத்தனமா டாக்டர் சீட்ல உட்காரலாமா? ஓஹோ, 6 மணி ஆச்சா? அதனாலதான் பிரச்சனை இல்ல? அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. எதுக்கு நான் இங்க வந்தேன் சொல்லுடா கண்ணா. Why I am here? நான் யாரு? ஹலோ, முதல்ல நீங்க கிளம்புங்க. இல்ல, நான் யாருன்னு தெரிஞ்சாகணும். நான் யார் நீ யார்? செக்யூரிட்டி கூப்பிடுங்க. ஓ, நர்ஸ் நீ வச்சுக்கிட்டீங்க. Jangan lekat dia. Hantam dia lagi satu kali. Keluar, lekas lah. Bawa itu orang lah. Lekas bawa dia. சார், நீங்க தமிழ் பேசுற போலீஸா இருக்கிறீங்க. தமிழன் குணம் உங்களுக்கு தெரியும். முதுகுல அடிக்காதீங்க, நெஞ்சில அடிங்க. இவனுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தில, கொழுப்பு உடம்புல இல்ல சார், என் உடம்பு வாக அப்படி. எங்க ஜெனரேஷனுக்கு ஒரு ராயல் லுக் உண்டு. பாஸ்போர்ட் இல்ல, மசாஜ் வேற. அது மசாஜ் இல்ல, புசாட் உருட். பொம்பளை சொக வேற. ஏன்டா ஊருக்கு போல? ஏரோப்ளேன் ஏறதுக்கு பயமா இருக்கு சார். ஒண்ணு கொண்டு போய் கட்டிடத்துல இடிக்கிறானுங்க, இல்லைங்கன்னா காட்டு கடத்திடுறானுங்க. Keluar, lekas lah. திமிரு பாத்தியா? அடிக்கு திமிரு நடிக்கிறாங்க. ஹேய், சீக்கிரம் வாடா. ரத்த கண்ணீர் எம்ஆர் எஃபெக்ட்ல நடக்க வச்சிட்டானுங்க. Kamu semua kalau balik ke negara kamu pun takkan berubah. ஒண்ணுமே புரியல, என்னடா சொல்றான் அவன்? Kamu semua mesti dijatuhkan hukuman 1 tahun penjara. அதுவே புரியல, அடுத்தது Baru வேறயா? kamu tahu. என்ன வேலையை விட்டு போறேன்டா? போட்டுமே. நீங்களே இந்தியாவுக்கு போனா கூட திருந்த போறது இல்ல. அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு. உங்களை எல்லாம் சவுக்கால் அடிச்சு 1 வருஷம் உள்ள தள்ளனா தான் புத்தி வரும். ஓ, சரி சரி அண்ணே, அர்ஜென்ட் ப்ளீஸ். Okey. Nanti. Sini. நீ தண்டா சனி. அப்பா தண்டாஸ். Situ. எப்படி? Situlah. அதான் கிஸ்டிங்களே. என்னது? பாண்டி பஜார் போலீஸ் மாதிரி ஓபனா வச்சிருக்கானுங்க. எஸ்கேப் ஆயிட வேண்டியது. சக்தி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்களா? பாண்டி, நீ எப்படா மலேசியாவுக்கு? மாட்டு வண்டில வந்தேன். யாரா அவன்? நீ பாட்டுக்கு அப்படியே மலேசியாவுக்கு வந்துட்டியா?
அன்னிலேருந்து என்ன பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அவன் போய் மலேசியாவில் செட்டில் ஆகிட்டான், நீ எப்படா மலேசியா போறேன்னு என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க. எங்கள் அம்மாவுக்கு காலையில் பல்லு வளர்க்குறதுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் எப்போ பார் மலேசியா பற்றி தான். மானு கூப்பிட்டா கூட மலேசியா போறியா கேட்க ஆரம்பிச்சாங்க. வேற வழி இல்லாமல் மாட்டை விற்று மலேசியாவுக்கு வந்துட்டேன். இப்போ கையில் காசு இல்லடா, சாப்பாட்டுக்கே வழி இல்லடா, போலீஸ் வேற துரத்துது, தங்கறதுக்கு இடம் இல்லடா. நீ தாண்டா ராஜா காப்பாற்றணும். நானே ஒருத்தர் வீட்டில் தான் தங்கியிருக்கேன். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. உனக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு தெரிஞ்சா அவரே போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவாரு. ஐயோ அப்படிலாம் சொல்லாதடா. ஒண்ணு பண்ணலாம், நீ என் பணக்கார ஃப்ரெண்டு, மெட்ராஸ்ல இருந்து மலேசியா சுத்தி பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிடலாம். என்ன பார்த்தா ஒரு பணக்கார லுக் இருக்குல்ல? பணக்கார லுக் இல்ல, பரதேசி லுக் இருக்கு. வா. ஏப்பா மலேசியால கூட லிஃப்ட் ஒர்க் பண்ணாதா? இதானே உன் பிளாட்டு? எப்பற கண்டுபிடிச்ச? அங்க பாரு, வெத்தலை பாக்கற. உன்னை பார்க்க வந்த நம்ம ஒரு ஆள் எவனோ துப்பி வச்சுட்டு போயிருக்கான். வெளிநாட்டுல நம்ம ஒரு ஆள் ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறதே இந்த வெத்தலை பாக்கறையை வச்சுதான். வா இதோ பாரு பாண்டி, இப்படியே நீ பேசிட்டு இருந்த சீனியர் உன்னை வீட்டை விட்டு வெளில துரத்திடுவாரு. டேய் என்னடா வந்ததுல இருந்து பயமுறுத்துங்கிற சீனியர்னு? யாரா சீனியரு? இதோ எங்க இருக்காரு? ஃபிளாஷ்பேக் ப்ளீஸ். சாதாரணமா நான் யாருக்கும் கடன் கொடுக்கறது இல்ல. சாதாரணமா நானும் யார்கிட்ட கடன் வாங்குறது இல்ல சார். தெரியும், ஒரு அர்ஜென்ட்டுக்காக தான் வாங்குறேன். பாஸ்போர்ட் அடமான வச்சு வாங்குறேன் சார். ஓகே, இதே வேகமும் பணிவும் இந்த பாஸ்போர்ட்டை மீட்டுட்டு போறதுல இருக்கணும். 6ஆம் தேதிக்குள்ளவா 7ஆம் தேதிக்குள்ளவான்னு மத்தவெல்லாம் தேதி குறிப்பிடுவான். நான் அப்படி சொல்ல மாட்டேன். எப்ப வந்தாலும் சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாடி வந்து பணத்தை கொடுத்துட்டு இந்த பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போ. ஏன் சார் 6 மணி? 6 மணிக்கு முன்னாடி வா, அவ்வளவுதான். அட பாவி, நீ இங்கேயா இருக்கிற? என்னடா போட்டோ பார்த்து பேசிட்டு இருக்க? அது வந்து என்னடா காலிங் பெல்லு? அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கடா. 2 பேருமா? அப்ப நான் அர்ஜென்ட்டா பாத்ரூம் போடுமே. இதுக்கு இல்லடா, குளிக்கிறதுக்குடா. டேய் அந்த சைடு இருக்கு, பாத்து போ. யா கமிங். ஐயோ, கொடுமை மலேசியாக்கு வந்து அங்க ஒரு கொடுமை திக்கு ஆடுது. எப்படி சமாளிக்க போறது தெரியலையே. யார் பண்றது? என் ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்திருக்கான் சீனியர். ஊர்ல இருந்து? உங்களுக்கு எடுத்து தங்க வைப்பேன். டேய் பாண்டி, நான் வந்துட்டேன். டேய் பாண்டி. குட் நைட் சார். ஐ அம் ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏ முகத்தை காட்ட மாட்டீங்களா? அது ஒண்ணு இல்ல சார், தலை தோட்டிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சரியில்லை. அறிவு எங்க இருந்து பிடிச்சீங்க? அவர் ரோட்ல அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. 6 மணிக்கு மேல தான் மறந்துடுவானே. 6 மணிக்கு மேல ஞாபக சக்தி இல்லையா? ஞாபகம் இருக்கு. டிஃபன் பில்லி 20 வெள்ளி, டியூப் லைட் 40 வெள்ளி. அதுவும் உனக்கு ஜாஸ்தி. எதுக்காக வெளில போனோம்னு சொன்னீங்க சீனியர்? இன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்ல நாள். இன்னையிலிருந்து எனக்கு 3000 வெள்ளி அதிக சம்பளம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சீனியர் சார். நான் வந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம். டேய் என்னடா யோசிச்சுட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லடா, நேற்று ஒரு பொண்ணை பார்த்தேன், அவனே அவமாவே இருக்கு. இந்த வயசுல இதெல்லாம் சகஜம்டா. டேய் நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், நீ விளையாட்டுத்தனமா பேசாத. என்ன இப்போ அவளை மறக்க முடியலையா? மறக்க முடியலன்னா ஃபாலோ பண்ணி பிடிச்சிட வேண்டியதானே. நீ ஏன்டா கவலைப்படுற? பிடிச்சிடலாம்டா, ஆனால் சீனியர் தெரிஞ்சும் போது தான் பயமா இருக்கு. அவருக்கு தான் இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்காதே. அதுக்காக நீ அவரை மாதிரி கல்யாணம் பண்ணாம காலம் தள்ள போறியா? அந்த ஆள் தான் கல்யாணம் ஆகாத கண்ணன், வீணா போனா அண்ணன். அப்படி சொல்லாதடா, அவரை நம்பி தான் அவர் குடும்பம் இருக்கு. ஓ, மற்றவங்களுக்கு இல்லையா? இருக்கு. இப்பதான் தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சு வச்சாரு, தம்பியும் இப்பதான் படிப்பை முடிச்சான். எல்லாரும் செட்டில் ஆகட்டும்னு அவர் வெயிட் பண்றாரா? ஒன்னு சொல்ற கவனமா கேட்டுக்கடா. அவருக்கு பயந்து மட்டும் நீ காதலிக்காம இருந்துடாத. டேய் நீ தைரியமா இரு. அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா உன் பிரச்சனை சரியா போயிடுது. டேய் சும்மா வளராத. இப்போ வளர்ற மாதிரி தான்டா இருக்கான். சீனியருக்கு கல்யாண ஆசை கிளப்பி விட்டோம்னா அதுக்கப்புறம் உன் லைன்ல கிராஸ் பண்ண மாட்டார், கண்டுக்க மாட்டார். வா, ஒருத்தனுக்கு கல்யாண ஆசை வந்துச்சுன்னா ரோட்ல வர்ற காரே தெரியாது, உன் காதலா தெரிய போகுது. வாடா. அட வாடாங்கிறேன். முத வேலையா சீனியருக்கு கல்யாண ஆசையை வர வைக்கிறேன். எப்படி வர வைப்ப? ஃப்ரிட்ஜ் திறந்தா பிரியங்கா சோப்ரா, பீரோ திறந்தா லாரா தத்தா, ஷூ ஷெல்ஃப்ல சுஷ்மிதா சென், அங்கங்க ஐஸ்வர்யா போட்டோ. இப்படி அழகான பொண்ணுங்க போட்டோ பார்த்தா கல்யாண ஆசை தானா வந்துடும். கூடவே அந்த மறதி மன்னன் காக்கா கண்ணனையும் கோத்துக்குவோம். என்னடா இல்ல இவ்வளவு ஃபாஸ்டா ஸ்கெட்ச் வரையறீங்களே எப்படின்னு கேட்டாங்க. பார்த்தா தெரியலையா? பென்சிலை வச்சுதான். பென்சில் வச்சுதானாப்பா? கொரிய வந்து மலேசியால கொரிய ராத்திரி தான் வருது. தெரியுமா காசி? சீனியர் கொரியர் வந்திருக்கு. சீனியர் கொரியரா வந்திருக்கு? கொரியர் வந்திருக்கான்.
சீனியர் கொரியர் உங்களுக்கு தான் வந்திருக்கு. பெரியவரை வெயிட் பண்ண வைக்கலாம், கொரியரை வெயிட் பண்ண வைக்க கூடாது. தயவு பண்ணி அது என்னன்னு பாத்துருங்களேன். சீனி கொரியர் சீனி. இது தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். பி சந்தோஷ், ஜலானம்பாங், கோலாலம்பூர். நம்ம விட்டு அம்பு பாயுது பத்தியா? என்ன சொன்ன பார். நான் பாண்டி, இவன் சக்தி. ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு. ஆமா, நான் யாரு? ஐயோ, நம்ம சீனியர் கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணோமே, அதாவது ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கு. யார் சீனியர்? டேய், நம்ம சந்தோஷ்டா. ஓ, இப்ப சந்தோஷ் தான் சீனியரா? அதெல்லாம் விடுடா. இப்ப என்ன பிரச்சனை? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுடா. என்ன தப்பு? இவன் உதட்ட பிரிண்ட் போட்டு அமிச்சோமே, அத பார்த்து சீனியர் கல்யாணம் ஆசையை வெறுத்துட்டாரா. டேய், ஏன் உதட்டுக்கு என்னடா குறைச்சல்? கேவலமான உதடு, அதான் குறைச்சல். நோ ப்ராப்ளம். ஐஸ்வர்யா ராய் கருப்பா இருந்தா உதடு இப்படித்தான் இருந்திருக்கும். அதனால தான்டா அவர் கிரீட்டிஸ் கடை கிழிச்சு போட்டாரு. டேய், கிழிச்சு போட்டது மட்டும்தான்டா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருங்கிறது எனக்கு தான் தெரியும். இது யார் டிப்பா இருக்குது? அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்து பொண்ணா இருக்குமா? இல்ல நம்ம ஆபீஸ்ல எல்சாவா இருக்குமா? யார் இந்த பொண்ணு? என்ன அடிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், ஒரு கேம். கரெக்டா எடுக்குங்க. அப்பதான் உதட்டோட உதடு சேர்த்த மாதிரி பளிச்சுன்னு புரியும். உதடு மேட்ற ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். நடக்கட்டும் நடக்கட்டும். என்னடா சிரிக்கிற? மறந்து போய் ஏதாவது ஏடா கூடமா பண்ணிட்டியா? என்னாச்சு இவனுக்கு? மறக்க மாட்டேன். மறந்துட கூடாதுங்கிறதுக்காகத்தாண்டா எழுதி வச்சிருக்கேன். என்ன எழுதி வச்சிருக்கிற? யகோசிகாலே லப்போத்திரி யமோத்திரி அன்னைக்கு மக்கக்கார. மலாய் மொழியில தப்பு தப்பா எழுதியிருக்கேன். தமிழ். லிப் கார்டு அனுப்பிச்சு சீனியருக்கு லவ் உண்டாக்குறதுக்கு ஐடியா பண்ணமே, பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? மாமா இது ஆமா. டேய், நாம அனுப்பிச்ச லிப் கார்டை ஒட்டி வச்சு பார்த்த நம்ம சீனியர் எங்க ஆபீஸ் எலிசா தான் அனுப்பிச்சிருக்கான்னு நினைச்சு அவ கூட சிங்க் ஆயிட்டாரா. அப்ப அவளும் சிங்க் ஆயிட்டா. எலிசாவும் சிங்க் ஆயிட்டாளா? கிறிஸ்டினா தானே இருந்தா, எப்ப மதம் மாறினா? இது மத சம்பந்தப்பட்ட சிங்க் இல்லடா, மனசு சம்பந்தப்பட்ட சிங்க். இப்ப சீனியர் அவர் பெட்ரூம்ல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. மறந்துடக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கு ஆபீஸ்ல எலிசா கூட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு சீனியர். கல்யாண ஆசை வந்துருச்சு. Cheers. ஆஹா, என்ன ஊரு இதெல்லாம் இந்தியாவில் அனுபவிக்க முடியுமாடா? இங்க பார், ரெண்டு சீனாக்காரனுங்க எப்படி குடிக்கிறானுங்க? காரணம் இல்லடா, சீனா காரி. கழுத்துக்கு மேல எல்லாமே ஒன்னா தானடா தெரியுது. டேய், அவங்க குடிக்கிறத பார்த்தா குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு குடும்பத்துல சத்தியம் பண்ணிட்டு வர்றவனுக்கு கூட குடிக்கணும்னு ஆசை வரும்டா. ஆஹா, அந்த குட்டி குட்டி கிளாஸ் வச்சு குடிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு. வாட் a பியூட்டி, சைனா பியூட்டி. You are correct. டேய், அண்ணே கோட்டர் இருக்குதா? நோ கோட்டர், only small and large. இல்லையா? 100 200 300 நான் லாட்ஜ் கொடுங்கண்ணே. ஐயோ, ஊருக்கா காசு அங்க கொண்டு போய் கட்டுறப்பா.
ஸ்டாப் தேர். லெக் பீஸ தாண்டாத. உனக்கு மதுரையா? அட ஆமாண்ணே, எப்படி கண்டுபிடிச்சியா? டேய், இந்த மஞ்ச பையனா மலேசியாவுல கிடைக்கும், மதுரையில தானடா கிடைக்கும். டேய், எப்போ நீ கோடு போட்டு அன்றவரை வெளியே விட்டு லுங்கிய சுருட்டி மேல கட்டினியோ அப்பவே தெரியும் நீ நம்ம ஸ்டேட் தானே. இதோ பார், அந்த பாப்பா என்ன பண்ணுது? அவங்களாண்ணே, அவங்க நக்கி சாப்பிடுறாங்கண்ணே. சீ, 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 நீ என்ன பண்ண? நான் குடிச்சேன்னே. டேய், அதுக்கு பேரு குடிச்சதாடா? இல்ல, காஞ்ச மாடு கழனி பானையில தலையை விட்டு உருன்னு உறிஞ்ச மாதிரி உறிஞ்சிட்டியடா. ஏண்டா, காதுல ஒரு பீடி, தலையில ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மதுரை மானத்தை வாங்குறதுன்னு மஞ்சா பைய தூக்கிட்டு வந்துடுறீங்க. அண்ணே, மதுரையை பத்தி விளையாட்டா நினைச்சிடாதீங்கண்ணே. அது சாதாரண ஊர் இல்ல. மதுரை மஞ்ச பைக்கு மட்டும் ஃபேமஸ் நினைச்சீங்களா? இதுக்கும் ஃபேமஸ். பில் ப்ளீஸ். இங்க எவன்டா பில்லு கேட்டது? அப்ப சீனியர், நான் பஸ் பிடிச்சு போறேன். ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஏன் ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ், ஒண்ணா போக வேண்டியதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் எப்பவும் ட்ரெயின்ல தான் போவார், நான் பஸ்ல தான் போவேன். எதுக்கு? எதுக்குன்னா என்ன சொல்றது, இந்த பருப்புன்னா சிலருக்கு அலர்ஜி, சாம்பார் அவாய்ட் பண்றது இல்லையா, அது மாதிரி எனக்கு ட்ரெயின் அலர்ஜி. ட்ரெயின் ஜேர்னியவே அவாய்ட் பண்ணிடுறேன். ட்ரெயின்னா அலர்ஜியா? ஐயோ, சொல்லி தொலை. டைம் ஆயிடுச்சே. ஓகே, ஷார்ட்டா சொல்றேன். சண்டே ஜும்பா ஜும்பலமாலா நைட் கிளப்புக்கு போயிட்டு டயர்டா படுத்து தூங்கிட்டு மண்டே மார்னிங் எந்திரிக்கிறேன். ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு. தபதபதபான்னு ரெடி ஆயிட்டு அவசர அவசரமா எலக்ட்ரிக் ட்ரெயின்ல, உங்களுக்கு தான் மலேசியா ட்ரெயின் ஸ்பீடு தெரியுமே, உள்ள போனா பளாங் தலை மட்டும் வெளியே மாட்டிக்கிடுச்சு. இவ்வளவு ஸ்பீட்ல சார் தலை மட்டும் வெளியே இருந்ததுனால மெமரி ஃபுல்லா போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம டாக்டர்கிட்ட போய் மாத்திரையா வாங்கி போட்டு போட்டு 6 மணி வரைக்கும் ஒரு மெமரி, 6 மணிக்கு அப்புறம் இன்னொரு மெமரின்னு எனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு. ஆஹா, அது எனக்கு பிளஸ் ஆயிடுச்சு. என்ன சொன்னீங்க? உங்களுக்கு மெமரி பிளஸ்ன்னு சொன்னேன். ஓகே, தேங்க் யூ. அப்ப நான் பஸ் பிடிக்கிறேன். பஸ்ஸோ பஸ்ஸோகா. Hi, junior, senior. How are you? ஐ அம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? Fine, thank you. ரொம்ப நாள் ஆளே காணா. இப்போ என்ன செய்றீங்க? Heavy work. இந்த பாஸ்போர்ட் இல்லாதவங்க, இந்த விசா எக்ஸ்பைரி ஆகி ஊருக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்க தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்றதுக்காக எனக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கிறேன். ஆமா, இவர் யாரு? இவன் என் ஃப்ரெண்டு, தமிழ்நாட்டுல ஊர் சுத்தி பார்க்க வந்திருக்கான். அதான் சுத்தி பார்த்துட்டு இருக்கிறேன். பாண்டி சார் ரொம்ப நாளா போலீஸ்ல இருந்தாரு. இப்போ கோல்டன் டிராகன் டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்துறாரு. சார் நிறைய கிரிமினல்ஸ் வச்சிருக்காரு. இல்ல, அரெஸ்ட் பண்ணி இருக்காரு. ஒரு 70 கொள்ளை, ஒரு 50 கொலை, ஒரு 25 ரேப்பு, ஒரு 15 தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ணிருக்கிறேன். இல்ல இல்ல, கண்டுபிடிச்சிருக்காரு. ஆமா ஆமா. ஒருத்த மூஞ்சிய பார்த்து அவன் யாரு என்ன ஏதுன்னு ஜாதகத்தையே கணிச்சு போடுவான். தட் இஸ் மிஸ்டர் ஞானம். யார் அவரு? ஞானம். நைஸ் டு மீட் யூ. தேங்க் யூ. ஆமா, இவரே தலையை குனிஞ்சிக்கிட்ட கை அது அவருக்கு மெட்ராஸ் ஐ. நோ, மெட்ராஸ் ஐ இவருக்கு வரதுக்கு சான்ஸே கிடையாது. எப்படி சொல்றீங்க? மெட்ராஸ் தான் இப்ப சென்னைன்னு பாத்துட்டாங்க. எப்படி சார் எப்போ இப்படித்தான் ஒரே காமெடி. ஆனா வேலையில ரொம்ப ஆமா. இப்ப அர்ஜென்டா கிளாங்க் போயிட்டு இருக்கேன். டேய் பாண்டே, இங்க வா. வாடா. சார் கிளாங் தான் போறாரு. ஏறிக்க. கொஞ்சம் டிராப் பண்ணு. நான் எதுக்கு அவர் கூட ஏன் தேவையில்லை? பதட்டப்படுறீங்க? இல்ல, மெட்ராஸை ஒட்டிக்கும். நோ, வியாதியை என்ன கண்டா பயப்படும். கமா போடே. கமா கம் கம் சிட் டவுன். ஆமா சார், ஸ்டார்டிங்ல பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சா? ஆனோ, வலிமையான உடலையும் உள்ளத்தையும் கொடுத்த ஆண்டவன் எனக்கு ஒரு சின்ன குறைய வச்சுட்டான். ஏன் அறிவை படைக்கவே இல்லையா? என் இடுப்பை தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வரும் பாருங்க ஒரு கூச்சம், அப்படி ஒரு கூச்சம். அதனால தோல் மேல வச்ச கைய தயவு செய்து கீழே இறக்க வேண்டாம். சார், என்ன சார் லெஃப்ட்ல போகாம நேரா போறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்க பாஸ்போர்ட் இல்லாத மாதிரி ஒரு தீவெட்டி தடின்னு பிடிச்சு வச்சிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? பாஸ்போர்ட் இல்ல என்ன மாதிரி தீவிட்ட? என்ன சொல்றீங்க? அது இல்லப்பா, உடம்பு சைஸுக்காக சொன்னேன். ஓ, அது நீங்க சொல்றீங்களா? அவன் கண்ண ரெண்டையும் நோண்டிவிட்டு அப்புறம் கிளாக்குக்கு போவோம். என்ன சார் சின்ன தப்புக்கெல்லாம் கண்ணை நோண்டுறீங்க? சார் 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 ஐயோ அப்பா, இடுப்ப பிடிக்காதுன்னு சொன்னேன். அவன் கேட்கவே இல்லை. ஆனா ஒண்ணு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இடுப்ப பிடிச்சோம். அப்ப இதுல ரகசியம் இருக்குது, கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஐயோ அப்பா, விட மாட்டேன்.
சார் என்ன இது என்ன? இது ஷர்ட்டு. நான் என்ன பேண்ட் நான் சொன்னேன்? மார்க் என்ன? லிப் மார்க்கு. லிப் மார்க் எப்படி வந்ததுங்க? அது புது ஷர்ட் வாங்கும்போது டிசைன் லிப் டிசைன் ஷர்ட் வாங்கிக்க கிடைக்குமே. கண்டுபிடிச்சிட்டேன். அந்த லிப் டிசைன் ஷர்ட்ல இருந்துச்சு. பட்டன்ல முடி எப்படி வந்துச்சு? எப்படி வந்தது? அதான் நான் கேக்குறேன், எப்படி வந்தது? இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. இந்த முடி எப்படி இங்க அது வந்து? நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, நீங்க உங்க வேலை பாருங்க. எஸ் சார். நான் டிசைனர், நீங்க அசிஸ்டன்ட். கெட் அவுட். இந்த கிட்னிக்கு வேலை கொடுத்துட்டீங்க, எப்படியாவது அது இருந்தா தானே. ஹலோ. ஹலோ, ஐம் இந்திரா here. Can I speak to Mr. சந்தோஷ்? எஸ், நான் தான் சந்தோஷ் பேசுறேன். நீங்க? நானா? காலையில தானே ட்ரெயின்ல கை கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? உங்க பேர் இந்திராவா? எஸ். ரொம்ப நல்ல பேரு, தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்திரா காந்தி ஃபேன். ஆமா, என் பேரு ஃபோன் நம்பர்ல எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? என் பக்கத்துல தானே இருக்கீங்க நீங்க. பக்கத்துலயா? எனக்கு நீங்க ட்ரெயின்ல ஹெல்ப் பண்றப்போ உங்க ஐடென்டிட்டி கார்டு மிஸ் ஆகி என் பேக்ல விழுந்துடுச்சு. அப்படியா? மிஸ் ஆனது கூட தெரியல பாருங்க. உங்க ஆபீஸ்க்கு வந்து தர சொல்லட்டுமா? நோ 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 நோ, ஐடி கார்டு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ல யாருக்கிட்டையும் கொடுத்து அனுப்ப கூடாது. நான் நேர்ல வந்து வாங்கிக்கிறேன். நீங்க எங்க இருப்பீங்க? ஈவினிங் 5 o'clock தீதி வங்சால மீட் பண்ணலாமே. சரி, ஷார்ப் 5, ஓகே? 5 o'clock. யா, ஓகே. இன்னும் 7 hours இருக்கு. ஜபத்தான் செனிதாமன் தான் ரெக்ரியாசி தேவான் பண்டாரையா கோலாலம்பூர். காலேஜ் படிக்கும்போது நின்று இருக்க வேண்டியது. ஹாய், சாரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா? இப்பதான் வந்தேன். உங்க ஐடென்டிட்டி கார்டு. தேங்க்ஸ். நீங்க கூட எங்கிட்ட 2 விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்க. என்னது? ஒன்னு இது, இன்னொன்னு முடி பட்டன்ல சுத்திக்கிச்சு. சரி, நீங்க மிஸ் பண்ணிட்டு போனத நான் திருப்பி கொடுத்துட்டேன். நான் மிஸ் பண்ணிட்டு போனத நீங்க திருப்பி கொடுக்க முடியாதுல்ல? ஆமா, நியாயம்தான். இப்படியே ஆபீஸ் போயிட்டீங்களா? எல்லாரும் பாத்துப்பாங்களே. பார்க்காம இருப்பாங்களா? என்னன்னு கேட்டாங்க. ஷர்ட்ல ஒரு புது டிசைன் சொல்லி சமாளிச்சிட்டேன். ஓ, ஓகே. சாப்பாட்டுல முடி இருந்தா உறவு விட்டு போவான்னு சொல்லுவாங்க. பட்டனும் அப்படித்தான் நினைக்கிறேன். பாருங்க, நாம அடிக்கடி சந்திக்கிறோமே. யா, why not? Anyway, இவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்கீங்களே, இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணா இன்னும் ட்ரிம்மா இருக்கும்ல? இது வரைக்கும் ஐடியா இல்ல, இப்போ நீங்க சொல்லிட்டீங்களே, இனிமே ட்ரை பண்றேன். நான் டெய்லி இங்க வருவேன். நாளையில இருந்து நீங்களும் வாங்கல, மீட் பண்ணலாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு. I've got to go now. See you tomorrow. Okay? Bye bye. பா. அந்த லிப் கார்டு அனுப்பிச்சு வச்ச பொண்ணு ஏன் இவ்வளவே இருக்க கூடாது? ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு. டேய், இந்த குளத்துல இறங்கின உடனே நம்ம ஊரு கங்கிரெட்டி குட்டை ஞாபகம் வந்துடுச்சுடா. எரும மாட்டுக்கலாம் அதான் ஞாபகம் வரும். டேய், சும்மாடா. அந்த குட்டையில நாம சின்ன வயசுல ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுவோமே, அந்த மாதிரி விளையாடுவோமா? விளையாட்டு. நான் ஒளியிறேன், நீ என்ன பிடிக்கணும். நீ பிடிச்சிட்ட, உனக்கு ஒரு gift ஃப்ரீ. சாப்பிட்றதே ஓசி, அல்ல நீ எனக்கு கிஃப்ட் தரியா? அடச்சி உள்ளப்ப. சரி, சத்து துவா திகா. என்னது இது? டேய், மலாயில 1 2 3 சொல்றேன். தமிழே முழுசா வரல, இல்ல நீ மலாயில என்றியா? என்ன தண்ணியில டென்ஷன் பண்ணாதடா. போயிட்டேனா? இந்த வரேன் பாரு. Hey, what nonsense? Who are you? Put me down. டேய், என்னடா என்ன பிடிக்க சொன்னா பொண்ண பிடிக்கிற? நான் ஒண்ணும் பண்ணலடா, தானா வந்து மாட்டிக்கிச்சே. Hey, நானா வந்து மாட்டல, நீதான் என்ன புடிச்ச. நான் தண்ணிக்குள்ள இருந்து தம் புடிச்சிட்டு இருந்தேன். தண்ணிக்குள்ள எப்பற தம் பிடிக்க முடியும்? நெருப்பு அணைஞ்சிராது. அந்த தம் இல்லடா, இந்த தம்டா. ஏய், கிண்டல் பண்றீங்களா? I'll take action against you. மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, முதல்ல பர்த்ல இருந்து கீழ இறங்குறீங்களா? அன்ரிசர்வ்ல ஏறிட்டு தெனாவட்டு வரியா?
யார்கிட்ட பேசுறேன் தெரியுமா? ஒரு பொண்ணு கிட்ட பேசுறோம். பொண்ணு கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு இது கிட்ட பேசுற? அதானே. ஹே யூ லோனி. நாங்களும் டீசன்ட் ஃபேமிலி தான்மா. வேணா கெங்கரெட்டி கூட்டல வந்து கேட்டு பார். I am the solo proprietor of the Nico Hotel. I am the operator of this proprietor. உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல பாத்துக்கறேன். ஐயோ என்னடா சிடுசிடுன்னு போறா? மலேசியால பொண்ணுங்க ஃப்ரீயா பழகுவாங்கன்னு யாருக்குடா தெரியுது மலையா என்னவன்? டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம். எது? டேய் நீ போடா. உனக்கு மட்டும் 3 பொண்ணு கிடைக்கும், எனக்கு 3 பொண்ணு கிடைக்காதா? ஐ வில் ட்ரை மை லக். உருட்டா மாதிரி தான். ஆண்டவா. ஐஸ்வர்யா ஐஸ், சுஷ்மிதா சென் சைஸ், பிரியங்கா சோப்ரா ஹிப்பு, யுக்தா மிகி லிப்பு, இதெல்லாம் மிக்ஸியில போட்டு அடிச்சு ஒரு செக்ஸி ஃபிகர் கொடுப்பா. மை டியர். எங்க பாஸ்போர்ட்? பாஸ்போர்ட் என்ன சார், உங்களுக்கு பெர்மனன்ட் டிக்கெட்டே தரேன். அப்படி ஓகே. இப்ப சொல்லுங்க சீனியர், எதுக்கா இந்த பார்ட்டி? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன விஷயம்? டேய் எனக்கு தெரியும்டா, கம்பெனில 3000 வெள்ளி இன்கிரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்ல அது இல்லடா, அவர் தங்கச்சிக்கு இப்ப சமீபத்துல கல்யாணம் ஆச்சுல்ல, அவங்க கர்ப்பமா இருக்காங்க. இல்ல தம்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டான். இல்ல. அப்ப சொந்த ஊர்ல நிலம் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? அதுவும் இல்ல. அட போங்கப்பா, நான் போறேன். உட்காரு பின்ன உட்காரு. சும்மா தூங்குற நேரத்தி பார்ட்டி கொடுத்துட்டு எது கேட்டாலும் இல்லன்னா எப்படி? கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டாங்களா? டேய் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. நான் எலிசான்னு சொன்னனே, அது கன்ஃபார்ம் ஆயி போச்சு. என்னடா அங்க கிஸ்? ஒண்ணு இல்ல, சரக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். அனுபவி, நல்ல அனுபவி. இதத்தான் கடவுள்கிட்ட ஒருத்தன் கேட்டான். என்னன்னு கேட்டான் சீனியர்? பிறப்பில் வருவது யாதன கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் பணித்தான். அப்படின்னா பிறந்தா என்ன வந்து கடவுள்கிட்ட கேட்டான், பிறந்து பாருன்னு கடவுள் சொன்னாரு. சூப்பர் சூப்பர். இறப்பில் வருவது யாதன கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் பணித்தான். அப்படின்னா இறந்தா என்ன அவனு கடவுள்கிட்ட கேட்டான், இறந்து பாருன்னு கடவுள் சொன்னாரு. வாழ்வில் சுகமெனில் யாதன கேட்டேன், வாழ்ந்து பாருன்னு இறைவன் பணித்தான். அப்படின்னா வாழ்க்கையில சுகம்னா என்னன்னு கேட்டான், வாழ்ந்து பாருன்னு கடவுள் சொன்னார். கடவுள் நான் விளையாடுறாரா? சும்மா பிறந்து பாரு, இறந்து பாரு, வாழ்ந்து பாருன்னா அப்புறம் கடவுள் எதுக்கு இருக்காரு? இதேதான் அவனும் கடவுள்கிட்ட கேட்டான். என்ன கேட்டான்? அட இரு சொல்றேன். அனுபவித்தேதான் வாழ்வது வாழ்வனில், ஆண்டவனே நீ எதற்கென கேட்டேன். அப்படின்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும்னா ஆண்டவனே நீ எதுக்குன்னு கேட்டான். சரி, அதுக்கு ஆண்டவன் என்ன சொன்னான்? என்ன சொன்னா? என்ன சொன்னா சீனியர்? சொல்லுங்க சீனியர். சொல்லுங்க. நல்லா யோசிங்க. மீதி நாளைக்கு சொல்லுங்க சீனியர். சொல்லுங்க. நான் கேக்குறேன் சீனியர். சொல்லுங்க சீனியர். பொறுமையா இருங்க. சொல்லுங்க சீனியர். பொறுமையா இருங்க. என்ன சொன்னாரு கடவுள்? என்ன சொன்னார் சீனியர்? சும்மாரா தூக்கம் வந்துருச்சு. இதுக்குதான் சொன்னேன், சும்மா தூங்குற நேரம் புகார வச்சுட்டு குதிரை போட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. இப்ப எனக்கு போதையும் போச்சு, தூக்கமும் போச்சு. நீ அவ சொல்றேன் நானு பேசாம சீனியர் சொன்னா அல்லத விஷயம் இருக்கும். உன்னை எரும மாடுன்னு சொன்னது தப்பே இல்லடா. என்ன வீட்டு இருக்க? டேய் ஆளு பரோட்டா ஒன்று சொல்றான். டேய் எல்லாத்தையும் எடுத்து தின்றாதடா, கஸ்டமருக்கு தேவைப்படும். டேய் சும்மாறா, ஏன்டா சிக்கன்ல உப்பு கம்மியா இருக்கு? தின்றதே ஓசி, இதுல சிக்கன்ல என்ன உப்பு கம்மியா இருக்கு? எவனாவது பாத்திர போறான். டேய் விட்றா, இப்பதான் அவனுக்கு பாதி கண்ணை திறந்துருக்கானுங்க, மீதி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்றேன். ஃபோன் அடிக்குது. ஹலோ, நான் ஒரு பரோட்டா எடுத்து வந்துடுறேன். யா ஷூர் யா. டேய் எம்டியோட கெஸ்ட்டுக்கு சுலுக்கு எடுக்கணுமா? நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் நீ ஏன்டா சுலுக்கு எடுக்க போற? அதை ஏன்டா நீ கேட்குற? இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்ன தெரியும்னு கேட்டான். நான் இந்த இந்தியன் படம் பார்த்த வேகத்தில் வர்மக்கலை தெரியும்னு சொல்லிட்டேன். அதான் இந்த எம்டி போறவனுக்குலாம் என்ன சுலுக்கு எடுக்க சொல்லிட்டு இருக்கான். நான் போய் சுலுக்கு எடுத்து வந்துடுறேன். நானும் வரேன்டா. நீ வந்து என்ன பண்ண போற? இங்க இருந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிடுவானுங்க. டேய் உன்னை சிக்கன் ஃப்ரை பண்ண மாட்டாங்க, பண்ணா போர்க் ஃப்ரை தான் பண்ணுவாங்க. இது பண்ணியா? டேய் பார்ட்டி பெரிய பார்ட்டியா இருக்கும், சுலுக்கு எடுத்தா டிப்ஸ்ல எனக்கு 50%ரா. அலையாதடா டேய். நாங்க ரூம் மாறி வந்துட்டோம். திரும்ப மாட்டோம், வேலை போய்டும். என்னை எதிர்பார்க்கல. ஐயோ அன்னைக்கு நீங்க பார்த்த ஆளு நான் இல்ல. அவன் பக்கத்துல பார்த்த ஆளு நான் இல்ல. நீ முதல்ல வெளியே போ. அது வந்துங்க சுளுக்கு எடுக்கிறதுல நான் தான் அவனுக்கு குரு, இவன் எனக்கு சிஷ்யன். நான் கூட இருந்தாதான் சுளுக்கு எடுக்கிறது பத்தி டீடைலா. நீ வெளியே போறியா இல்லையா? வேலை போயிடும். அவ உனக்கு சுளுக்கு எடுக்கிறாளோ, நீ அவளுக்கு சுளுக்கு எடுக்கிறே தெரியல.
போடா டேய். மேடம் எந்த இடத்துலன்னு சொன்னீங்க? அந்த ஃப்ராட முதல்ல போ சொல்லு. அவன் போயிட்டானே. பாத்ரூம்ல இருக்கான், போ சொல்லு. டேய், ஓ சாரி, பாத்ரூம் அது பக்கத்து ரூம் நினைச்சேன். எந்த இடத்துல எப்ப நுழைறானே தெரிய மாட்டேங்குது. ஏன் ஹோட்டல்லயே வேலை பார்த்துக்கிட்டு என்கிட்ட போய் சொல்றியா? உங்க ஹோட்டலா? நீ தான் இந்த ஹோட்டல் ஓனரா? ஆமா, வர்மம் தெரியுமாமே உனக்கு? வா எடு. எது எதுக்கு இப்போ? என்ன சூடா இருக்கா? இருக்கு. சீக்கிரம் சுளுக்கி எடு. எங்க? இங்க. படுங்க. எங்க சொன்னீங்க? இங்க. என்ன விளையாடுறீங்களா? ஏண்டா முத்து முத்து முத்து, என் ஞாபக சக்தியை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன நீ முத்துன்னு கூப்பிட்டதுலயே உன் ஞாபக சக்தி அபாரம் தெரிஞ்சு போச்சா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பட் என் பேர் முத்து இல்ல, பாண்டி. டேய், நீதான் இன்னைக்கு பார்ல ஊருக்காவ நக்கி சாராயம் குடிச்சவன். நானே தானே, அதே ஆள் தான், அதே மதுரை தான். அடடடடடா, எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்துச்சுல? உன்னுடைய பகல் ஞாபக சக்தி ஏரியால பிளாக் பண்ணி லாக் பண்ணிடு. ஓகே பண்ணிட்டேன். டேய், எதுக்காக அர்ஜென்ட்டா ஓடிட்டு இதுக்கு இருக்கீங்க? தான். எதுக்குடா சொம்பு? ஜமக்காலம் கிடைச்சிருச்சு, லாண்டர் லைட் கிடைச்சிருச்சு, ஆலமரமும் கிடைச்சிருச்சு. இது ஒண்ணு தான் பாக்கி. இப்ப இதுவும் கிடைச்சிருச்சு. ஏய், என்னடா மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி சொல்லிட்டு பஞ்சாயத்து இருக்க? பண்ணதா? மலேசியாவுல பஞ்சாயத்தா? ஆமா. அட பாவிங்களா, ஊர்ல தான் ஒரு ஆலமரம் கிடைச்சா ஊர்ல உருப்படாத 5 பேர் உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணி உயிர் எடுப்பானுங்க. இங்கே ஆரம்பிச்சிங்களா? என்னடா பஞ்சாயத்து? அதான் மலேசியா பஞ்சாயத்து. கந்து வட்டி கொடுத்ததுல ஒரு சின்ன பிரச்சனை. ஐயோ, கந்து வட்டி சிஸ்டத்தை இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்களா? எங்கடா வெயில் காலம் மழை காலம் எல்லாத்துக்கும் எரிச்சல் வர்ற மாதிரி ஒரு சட்டையை போட்டிருப்பீங்களே, எங்க காணோம்? வசூல் பண்ணும்போது அதை போட்டுக்குவோம். டேய், பஞ்சாயத்து பண்றது யாரு? நம்ம மாயி அண்ணன் தான். மலேசியாவுல மாயியா? அதான் மலேசியா மாய். யார் இந்த சேர்லாம் காலியா இருந்தா கூட தரையில உட்கார்ந்து பேசுவாரே அவரா? மலேசியாக்கு வந்ததுல இருந்து அவர் தரையில உட்கார்றதே இல்ல. என்னடா சொல்றீங்க? மேடையில உட்கார்றாரு. இப்ப மலாய் மொழியில கத்திட்டு போறாங்களே, என்னடா கத்துறாங்க? நாட்டாம தீர்ப்பா மாத்து. டேய், இந்தியாவுல இவனுங்க தொல்லை தாங்க முடியலன்னா மலேசியாக்கு வந்தோம். இங்கேயும் வந்து இது ஆரம்பிச்சிட்டானுங்களே, இவனுங்க உருப்பிடுவானுங்க. என்னடா எங்கேயோ வித்தியாசமான ஸ்மெல் வருதே. இல்லையே, நான் காலையிலே குளிச்சிட்டேனே. பாடியில இருந்து வரத சொல்லல, பக்கத்துல வேற எங்க இருந்தோ வருது. ஆஹா, டோட்டல் செட்டப்பை பார்த்தா வேற மாதிரி தெரியுது. என்னடா இது, பானைகள்லாம் வச்சு சாராயம் காய்ச்சறானுங்க. இவனுங்க காய்ச்சற ஸ்டைல பார்த்தா எவனோ நம்ம ஊருக்காரன் காய்ச்சற மாதிரி இருக்கே. நான் தான் நினைச்சேன். மதுரை நீயா? ஆமாண்ணே, இந்த ஊரு சரக்கு நமக்கு ஒத்து வரல, அதான் நானே காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். ஏண்டா, நீ ஒருத்தன் குடிக்கிறதுக்கா இவ்வளவு காய்ச்சற? எனக்கு மட்டும் இல்ல, இவங்க எல்லாம் யாருன்னு நினைச்சீங்க? உன் கூட சேர்ந்து குடிக்க வந்திருக்காங்க. சாராயம் காய்ச்சுவது எப்படிங்கறத படிக்க வந்திருக்காங்க. அட பாவி, இன்ஸ்டிடியூட்டாடா நடத்துற? அண்ணே, நம்ம ஊர் கலை நம்மளோட அழிஞ்சிடக்கூடாது பாருங்க. நம்ம ஊர் கலை மேல என்ன ஒரு அக்கறடா. ஆமா, இந்த பானையில எங்கன்றா பிடிச்ச? வரும்போதே ஃப்ளைட்ல கொண்டு வந்துட்டேன். அழுகின பழம், பழைய பேட்டரி, பள்ளி எல்லாம் இருக்கு. பள்ளி எதுக்கு? நீயே போதும். போலீஸ் வருது, இப்ப வந்துடுறேன். எதுக்கு பயப்படுறீங்க? வழக்கம் போல வருவாரு, வாங்குவாரு, போய்கிட்டே இருப்பாரு. அட பாவிங்களா, இங்கேயும் கொடுத்து கெடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம். டேய், இந்தியா பேரை கெடுக்கிறதுக்குன்னு இப்படி எத்தனை பேரா கிளம்பி வந்திருக்கானுங்க. இவங்களை எப்படா திருத்த போறோம்? கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம்?
எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சீக்கிரம் சொல்லுங்க. இந்த ரிங்க கொஞ்சம் மாட்டி விடுறீங்களா? ப்ளீஸ். ஏன் உங்களுக்கு மாட்டிக்க தெரியாதா? தெரியும், ஆனா கொஞ்சம் வலிக்கும். சரி கொடுங்க. என்னங்க இது? காதுல தான் இவ்வளவு ரிங் போட்டிருக்கீங்களே. இது காதுக்கு போடுற ரிங் இல்ல. வேற எங்க போடணும்? தொப்பு இல்லையா? என்னங்க வில்லங்கமா ஏதாவது பண்றீங்களே? இங்க எப்படிங்க இதை மாட்டுறது? என்ன பண்றது? தொப்புல ஃப்ரீயா விட்டா கோலி விளையாடுறீங்க, பம்பரம் விடுறீங்க, ஆம்லெட் போடுறீங்க, மணல கொட்டுறீங்க. அதனாலதான் மாட்டி விட சொன்னேன். மாட்டேன்னு சொன்னா விடவா போறீங்க? காட்டுங்க. நல்ல ஃபேஷன் தான். இனி மாவுக்கா இனி மாவுக்கா இனி மாவுக்கா. என்னடா மஞ்ச பைக்கார மல்லு வெட்டி மாறிட்டான்? அதானே பெர்கந்தி. என்னடா டோட்டல் கிட்ட போய் சேஞ்ச் ஆகி வந்திருக்க? படிப்படியா முன்னேறி இன்னைக்கு தான் பால் வியாபாரம் ஆரம்பிக்க போறியா? இல்ல, எலெக்ஷன்ல நிக்க போறேன். எலெக்ஷன் நிக்கிறவளுக்கு பிரியலாட்டியா? அதுவும் மலேசியாவில். ஆமாண்ணே. உனக்கு தான் பாஸ்போர்ட்டே கிடையாது. டே இவனை சொன்னா இவனுக்கு பாஸ்போர்ட் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும். நீ ஏன் பயப்படுற முத்து? முத்து இல்ல பாண்டி. சரி பாண்டி, உங்களுக்கு அப்புறம் அட்மிஷன் பர்மிஷன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன வந்து பாருங்க. மேல இடத்துல சொல்லி உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி தரேன். நான் வரட்டுமா? வராத. ஒரு டெர்மினேஷன் விஷயமா அண்ணா உனக்கு ரகசிய காப்பு பிரமாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். கூடவே போ ப்ளீஸ். போ கோ. மக்கானன் பொரிச்சுமா அடாசனா போகி மக்கான். நம்மள மாதிரி தான் யோசிச்சு பண்ண ஓடுறாங்க. வாங்க. காப்பாத்திட்டேன். இந்தியாவோட மானத்தை காப்பாத்திட்டேன். என்னடா பண்ண? கொன்னுட்டேன். அவ்வளவு சீக்கிரமாவா? டேய் இவனுங்கள மாதிரி ஆளுங்களை பேசி ஜெயிக்கிறதாடா கஷ்டம், கொல்றது ரொம்ப ஈஸி. டேய் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அழுவுற? வச்சது வச்ச இடத்துல இருந்தா தானே. தங்க வைக்கிறேன். சீனியர் என்ன தேடுறீங்க? இல்ல வீட்ல இருந்து லெட்டர் வந்தது, கை மறதியா எங்க வச்சுட்டேன். நீ பாத்தியா? பார்க்கல. அவன் பார்த்தானே கேளு. டிவி பாக்குறதுக்கு கண்ணு கெடுதல்ன்றியா? என்ன விளையாடுறியா? அவன் பார்த்தானே கேளு. இது வாங்க வாங்கி கொடுறா. 3 சென்டிமீட்டர் கிடையாது. முதல்ல செஞ்சுக்கலாம் இல்ல? லாம் கொடுத்துருக்கலாம். ஐ திங்க் நிறுத்துற. நீ சாதாரண பேசினாலே புரியாது, இதுல ஆக்ஷன்லாம் வேற. உயிரை வாங்காத உக்கார். இவர் எங்க வந்தாரு? எக்ஸ்கியூஸ் மீ, பர்த்டே பிரசன்ட். பர்த்டே பிரசன்டா? யாருக்கு நிகழுங்க? எம்டி டாக்டருக்குன்னு சொல்லுங்க. எம்டி டாக்டருக்கா? 1 வயசு தாங்க ஆகுது. என்ன வயசா இருந்தா என்ன, கிடைக்கிற காசை ஒழுங்கா வீட்டுக்கு அனுப்பாம கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். இவன் கிஃப்ட் வாங்கி கொடுத்துதான் இங்க. இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராதுங்க. வரட்டுமா? பியூட்டிஃபுல். உங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க நீங்க இங்க இருக்கீங்கன்னு. சாரி, நேற்று உங்க பர்த்டேக்கு வர முடியல. உங்க பர்த்டேக்கு பிரசன்ட் வாங்க போன இடத்துல தான் ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு ஃபோன் அது பண்ணிருக்கலாம்ல, வெயிட் பண்ண. ஐயோ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. எனக்கு உங்க பர்த்டே விட வேற என்ன முக்கியமான வேலை? சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்றேன்ல. ஒரு நிமிஷம். ஜாக் பாட் அடிச்சா 100,000 ரிங்கட்ஸ் தெரியுமா? மேக் இட். கம் ஆன். மிஸ் ஆயிடுச்சே. சரி இப்ப சொல்லுங்க.
நாளைக்கு மறுபடியும் உங்க பர்த்டே கொண்டாடலாமா? அதுக்குள்ள இன்னொரு தடவை பர்த்டேயா? நான் gift தரணுமே. gift தர்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கு பிடிச்சதா கேக்குறேன். அதையும் வாங்கி தரீங்களா? கண்டிப்பா. எனக்கு யூஸ் ஆகும். ஓகே டன். நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு எங்க சந்திக்கலாம்? இங்கேயே மீட் பண்ணலாமே. ஓகே பாய். பண்டிகை ஃபங்க்ஷனில் நம்ம மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். நேற்று கொண்டாடல என்னன்னா நாளைக்கு கொண்டாடுவோம். அதான் காரணம் சொன்னேன்ல, நேற்று உங்களுக்கு gift வாங்க போன இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அதான் வர முடியல. gift வாங்க போன இடத்துல சின்ன பிரச்சனையா? ஏன் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நாளைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நம்ம மத்தியானம் மீட் பண்ணலாமா? எங்க போலாம்? அதெல்லாம் டிசைட் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு. வாங்க. ஓகே. குறையுது. ஓ, இந்திராவோட ஹாஸ்பிட்டல் செலவு ஆயிடுச்சு. இது எத்தனை ரிங்கட்ஸ்? இது கொஞ்சம் காஸ்ட்லியா அதுவும் இல்லையா? இந்த மாதம் இந்த சில்க் ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது ஓகே. சக்தி, இந்த சாரி எடுத்துக்கட்டுமா? நைஸ். ஏன்டா டல்லா இருக்கீங்க? காலையில இருந்து பட்னி, பின்ன எப்படி இருப்பாங்களாம்? டோட்டல் மூட் அவுட். சீனியர் கோவமா இருக்கார். ஏன்? அதை வராரு, அவரே கேளு. சக்தி, என் பீரோல இருந்து பணம் எடுத்தியா? ஆமா சீனியர். இதுக்கு என் ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தா அவனுக்கு செலவு பண்றதுக்காக பணம் தேவைப்படும். போய் சொல்றான், இவன் போய் சொல்றான். அன்னைக்கு இதே மாதிரி ஏன் மீட்டுக்கு பணம் இல்லைன்னு கேட்டப்போ ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டான். இப்போ என் பீரோல கை வச்சிருக்கான். சீனியர், எத்தனை தடவை நான் உங்ககிட்ட கேட்காம பணம் எடுத்திருக்கேன். நீங்களும் ஏன் கேட்டிருக்கீங்க, நானும் பதில் சொல்லி. அப்பெல்லாம் உங்ககிட்ட உண்மை இருந்தது, இப்ப இல்ல. சரி, ஒருத்தர் பணம் எடுக்கும் போது அவருக்கு ஏதாவது செலவு இருக்கான்னு யோசிக்க வேண்டாமா? எனக்கு அர்ஜென்டா செலவு இருந்தது, நான் பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, நீ யாரா எனக்கு? நாளைக்கு நீ கல்யாணம் ஆகாதா? கொண்டாடி பிள்ளைங்க வராதா? இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? என்ன பண்ணணும்ன்றியா? ஏத்தாடா பேசுறேன். சீனியர், நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். இனிமே இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. வீட்டை விட்டு கிளம்பு. என் மூஞ்ச வைக்காத, போ போ போடா. டேய் வாடா. என்ன இவரை நம்பி தான் மலேசியா வந்தமா? உனக்கு ஃப்ரெண்ட் நான் இருக்கேன்டா. ஒரு நிமிஷம் இரு. மலேசியா தங்க இடமா கிடைக்காது. என்னடா ஆச்சு உனக்கு? என்ன நான் பாத்துக்கிறேன். நமக்குள்ள வாடா. வாடாங்கறல்ல. வாடா. கிளம்படான்னு சொன்னா எவன் பேச்சை கேட்டு கிளம்பிட்டான் பாத்தியா? அதான் கூட பிறக்காதுன்னு சொல்றது. இல்ல உதயம் பேச போங்க 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 போங்கடா. நான் இருக்கேன் வாடான்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்ப ரோட அலைய விடுறியடா. அப்போ ஒரு வேகத்துல சொல்லிட்டேன்டா. வெளியே வந்ததானே தெரியுது நிலைமை. நான் ஏதோ நம்ம ஊர் மாதிரி திருமணம் டீயை குடிச்சிட்டு பங்கெட்ல சீரட்டை பற்ற வச்சுட்டு வெத்தலை பாக்கு போட்டு சுண்ணாம போஸ்ட் பால் தடவிட்டு துண்டை வச்சு பிளாட்ஃபார்ம்லயே 3 கடை முன்னாடியே படுக்கலான்னு பார்த்தா போலீஸ்காரன் விரட்டுறான். தேவைடா, எனக்கு எல்லாம் தேவைதான். என் புத்தியை செருப்பால அடிக்கணும். அப்ப உன்ன நம்பி நான் வந்தேனே, நான் எதில் அடிச்சுக்கிறது? நான் அடிச்ச செருப்பை போடுறேன் பாரு, அதை எடுத்து நீ அடிச்சுக்கோ. அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கடா. எது? அது புரிஞ்சு